இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி நடக்க விடாம பண்ணணும்னு நினைச்ச ஆதிரைய நீ ஜெயிச்சுட்ட. இந்த வீட்டுக்குள்ள வரப்பவே நம்ம எதிரிய ஜெயிச்சுட்டு வந்திருக்க. வெல்டன். ரெண்டு பேரும் ஒன்னா வாங்க. வேல்விழி. என்ன மம்மி? வேல்விழி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கு காரணமான ஆதிரைய நீ எதிரியா நினைக்கிறது தான் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மம்மி, வேல்விழி, கோயில்ல உன் கல்யாணம் நடந்தப்போ ரோகிணிக்கு கல்யாணம் நடக்கல. இப்ப வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கூட தெரியல. ஒரு பக்கம் உனக்காக சந்தோஷப்படுற அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ரோகிணிய நினைச்சு நான் கவலைப்படுறேன். கோயில்ல உங்க அப்பா என்ன அவங்க பக்கம் போறதுக்கு கூட விடல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. ஆதிர நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுமா. ஆமா மம்மி, ஆதிரே நான் நினைக்கிற மாதிரி கிடையாதுதான். அவ அதை விட மோசமானவ. ஒரு பக்கம் கௌதம்க்கு என்ன பொண்ணு பார்க்க வச்சு கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு, இன்னொரு பக்கம் ரோகிணியை தூண்டி விட்டு கௌதம காதலிக்க வச்சு டபுள் கேம் ஆடி இருக்கா. அவ மணமேடையில வச்சு என் கல்யாணத்தை நிறுத்தி என்ன அசிங்கப்பட வைக்கணும்னு அவ பிளான் பண்ணிருக்கா. அவ எனக்கு எதிரி மட்டும் இல்ல, நம்பிக்கை துரோகி. அந்த ஆதிரைய நானும் சரி, என் அத்தையும் சரி விடவே மாட்டோம். ரோஹிணி, அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்போம். நீங்களும் வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இரு மருமகளே. உன்னால நம்ம குலம் விளங்கணும், குடும்பம் விளங்கணும். வாங்க, எல்லாரும் ஹாலுக்கு போலாம். வாங்க. ரோஹிணி, இரு. நீ நடந்துக்கிட்டதெல்லாம் சொல்லி காட்டி உன்னை நான் குத்தம் குறை எதுவும் சொல்ல போறதில்ல. ஏன்னா நீ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை ஏத்துக்கிட்ட. நடந்த எல்லாத்தையுமே மறந்துற. கௌதம காதலிச்சதோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதோ தப்பு இல்ல. ஆனா என்கிட்ட நீ சொல்லாம இருந்ததுதான் தப்பு. பரவாயில்ல, விடு. கடைசி வரைக்கும் எங்க பேச்சு கேட்காம வேல்விழி கல்யாணத்தையும் கெடுத்து உன் கல்யாணத்தையும் கெடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் எங்க இல்லாம பண்ணிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்லவேளை அப்படி எதுவும் நடக்கல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் ஹஸ்பண்ட, நாத்தனார, மாமியார எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்ட. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்துடாம பாத்துக்கோ ரோஹிணி. இதை தவிர நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீ நல்ல பொண்ணு, நல்ல விதமா நடந்துப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. சரி, வா. என்ன கண்ணு, எது நடக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அது இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சே. ரோகிணி கழுத்துல அந்த குமரகுரு பைய தாலிய கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விளக்கை ஏத்த வச்சுட்டா. இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதே. ச்சே, வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். நம்ம திட்டம் போட்டு ஒவ்வொன்னத்தையும் பண்ணா, ஆனா அந்த ஆதிர
எந்த திட்டமும் போடாம அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு சாதிச்சுட்டு போறான். அவ ஜெயிச்சிட்டாளே கண்ணு. போது நிறுத்துங்க அத்தை. ஆதிரி நினைச்ச மாதிரி ரோஹிணி கழுத்துல குமரகுரு கட்ட தாலி ஏறிட்ட மட்டும் போதுமா? ரோஹிணி சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? ரோஹிணி சந்தோஷமா வாழ்ந்தாதான் ஆதிரே ஜெயிச்சதா அர்த்தம்.